இந்த கதைக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு மரத்தை பத்தி இருக்கு. அந்த மரம் பேசுது. அதை பத்தி பார்க்கலாமா? ஒரு பருத்திப்பட்டுன்னு ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல நிவேதான்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு வயசு இருக்கும் போதே அவங்க அப்பா இறந்துட்டாங்க. இப்போ 4வது படிக்கிறா. 4வது படிக்கும்போது அவங்க ஸ்கூல்ல பேச்சு போட்டு வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு. அதனால என்ன தலைப்பு யோசிக்கலான்னு ஒரு மரத்தடியில உட்காந்து யோசிக்கிறான். யோசிச்சுனே இருக்கும்போது ஜனனி வராளான்னு பார்க்கறான். பார்த்தா வர மாரியே இல்லை. சரி நந்து போலாம், வந்தானா கூப்பிடுவா அப்படின்னு நந்து போறா. போற வழியில ஒரு மரம் நிவேதா அப்படின்னு பேசுது. யார் பேசுறது அப்படின்னு பார்க்கறா. பார்க்கும்போது யாருன்னே தெரியல. ஓ, இந்த மரம் தான் பேசுதோ அப்படின்னு நினைச்சுக்கிது. மரமே நீ தான் பேசுறியா அப்படின்னு கேட்குறா. அந்த மரமும் பதில் சொல்லுது. இவளும் நிறைய கேள்வி கேட்குறா. அந்த மரமும் பதில் சொல்லுது. அந்த மரம் நிவேதா சரி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும் போது போகும்போது அந்த மரமும் பின்னாடியே வருது. மேடையில போய் அந்த மரத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு போய் அந்த கதையை போடுறா. சொல்லிட்டோடனே சரி நான் கதைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குதா? அந்த மாரி அந்த மரத்துக்கு என்ன ஆசைன்னா இந்தியா முழுவதும் சுத்தி பார்க்கணும்னு ஒரு ஆசை. அப்பதான் மர தேவதைன்னு ஒருத்தங்க வராங்க. அந்த தேவதை பேரு ராமு. அந்த தேவதை ஒரு காத்தடிக்கும் போது வந்தாங்க. ஒரு பளிச்சுன்னு ஒளி வருது. அப்போ யாருன்னு பார்க்கும்போது அந்த தேவதை கிட்ட மரம் கெஞ்சி கேட்குது. ப்ளீஸ் நான் இந்தியா முழுவதும் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு கேட்குது. ஃபர்ஸ்ட் மரம் தேவதை ஒத்துக்கொள்ள. 2வது ரொம்ப கெஞ்சது. சரி அப்படின்னு சொல்லிட்டு காலு கை மனுஷ போல கொடுக்குது. குத்தவுடனே அந்த மரம் ஒரு பருத்தி எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு ஒரு பருத்திப்பட்டுன்னு ஒரு கிராமத்துக்கு போகுது. கிராமத்துக்கு போயிட்டு எல்லாருமே மேடையில் பேசும்போது இந்த மரம் பின்ன வெளியே தான் இருக்கு, போய் பாருங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லலாம். சொன்ன உடனே எல்லாருமே போய் பார்க்குறாங்க. ஊர் ஜனம் எல்லாமே கூடிடுது. மரம் இப்போ நான் இமயமலைக்கு போனோம். அங்கதான் என் இது இருக்குது. அதனால எப்படி பார்த்தோன்னு யோசனையே இருக்குது. அப்போ கல்லூரி மாணவி தலைமை ஆசிரியர் எல்லாருமே கூட்டிட்டு மேம் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேடின உடனே அப்பதான் ஒரு பெரிய குழப்பம் ஏற்படுது. மேப்பை தேடிட்டோம், ஆனா அந்த மரத்தை கூட யார் பார்த்து அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நிவேதா கை தூக்கி நிக்கிறா. நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கை தூக்கி நிக்கிறா. கை தூக்கி நின்ன உடனே எல்லாருமே பாக்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. அதுக்கடுத்தது அவங்க அம்மாவும் மாமாவும் எப்படி சமாதானம் பார்த்துட்டுன்னு யோசனையே இருக்கிறா. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி போறா. அவங்க அம்மாட்டையும் இதே மாரி சொல்றா, நான் அந்த மரத்தா கூட போறேன் அப்படின்னு. அவங்க அம்மாவும் அழுகுறாங்க. நீ எப்படி படிப்ப, நீ எப்படி சாப்பிடுவ அப்படின்னு அழுகுறாங்க. எப்படியோ சமாதானப்படுத்திட்டு செலவுக்கும் அவங்க அம்மா காசு தராங்க. காசு தந்தவொடனே சரி போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனவுடனே சாப்பாடு சாப்பிட்டு போயிட்டே இருக்கிற வழியில டிராஃபிக்கு. அந்த டிராஃபிக்ல அந்த மரத்தை எப்படி கூட்டு பார்த்தோன்னே ஒரு யோசனை தோணுது. அந்த மரமும் உயிரே போற மாதிரியே இருக்குது. எப்படியோ கடந்து போயிடுறாங்க. போனவுடனே ஒரு ஆறு வருது. அந்த ஆறு பக்கத்துல ஒரு வெள்ளை பறவை வருது. ஏன் இந்த ஆசை ஏற்பட்டுச்சுன்னா அந்த மரத்துக்கு அந்த பறவை நான் அங்க சுத்தி பார்த்தேன் இங்க சுத்தி பார்த்தேன்னு சொல்லுமா. நீங்களே உங்க ஃப்ரெண்டு எங்கன்னா சுத்தி பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா நீங்க அங்க போனோம்னு நினைப்பீங்களா இல்லையா? அதே மாரி தான் அந்த மரமும் இதே மாரி அந்த கழுகும் இதே மாரி சொல்லவே அதுக்கும் இந்த ஆசை ஏற்பட்டுச்சு. இப்போ எப்படியோ இமயமலைக்கு போயிடுறாங்க. போய்கிட்டு ஒரு கிராமத்தை பாக்குறாங்க. அந்த கிராமத்துல ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் வராங்க. அவங்க சாப்பாடு இருக்குதான்னு கேட்கும்போது கேட்குறாங்க. சாப்பாடு இருக்குதான்னு
வாங்கன்னு கேட்கும்போது அவங்க அம்மா அந்த மரம் வந்து நிவேதாவும் அந்த மரம் வந்து சொல்கிறாங்க இருக்குது நீங்க வாங்க அப்படின்றாங்க. 2 பேரும் இங்கேயே தங்கிடுறாங்க. தங்கினோடனே சரி மழை வர இருக்குது அந்த பக்கத்து கிராமத்துக்கு போகலாம் அப்படின்னு போகிறாங்க. போனவுடனே மழை பெய்யுது. பன்னாட்டு ஆட்சி நிறுவனம் அப்படின்னு ஒருத்தவங்க வராங்க. வந்தவுடனே ஒரு லாரியில 8 பேர் வராங்க, டார்ச் வச்சுக்கின்னு வராங்க. அவங்க முன்னாடி 60 பேர் டார்ச் அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இவங்க. அப்போ வந்து அவங்களுக்கு பயம் ஏற்படுது. எல்லாருமே வராங்க, எல்லா குட்டி பசங்களும் வராங்க. அந்நேரத்துக்கு மழை பெய்யுது. பக்கத்து கிராமத்துக்கு போறாங்க. போயிட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா போயிடுறாங்க பக்கத்து கிராமத்துக்கு. மரமும் அங்கதான் இருக்கிறதுனால மழை பெய்யுது. பசங்க எல்லாம் ஆசிரியர் பாடம் நடத்துறாங்க, கவனிக்கிறாங்க. ஆனா அந்த மரத்துக்கு மட்டும் மழையே பெய்யல, மீது எல்லா இடமும் மழை பெய்யுது. அதனால திடீர் வாங்க வாங்கன்னு பசங்க கூப்பிடுறாங்க, வரவே இல்லை, திரும்பி ஓடிடுறாங்க. இப்போ இந்த மரம் வந்து பூமியே காப்பாத்துது. இதேமாரி பூமியை காப்பாத்தினா நீங்களும் ஒரு தேவதை தான். இதுல எனக்கு புரிஞ்சது என்னன்னா, என் கருத்து என்னன்னா, எல்லாருமே ஒவ்வொரு வீட்லயும் மரம் நடுங்க, காட்டை அழிக்காதீங்க அப்படின்னு புரியுது எனக்கு. எல்லாரும் மரம் நடுவீங்களா? நன்றி.